சைஸ் நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு தேவையானது மெஷரிங் டேப், ஸ்கேல் அண்ட் சாக் அண்ட் சிசர். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் காட்டன் சூஸ் பண்ணியிருக்கேன், காட்டன் க்ளாத்து. மார்க்கெட்டில் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. நைட்டி க்ளாத் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொடுப்பாங்க. ஸோ செட்டாக வருது ஷாலு, நைட்டி. அதோட உங்களுக்கு வேணால் அப்படி வாங்கிக்கலாம், இல்லைனா மீட்டர் கணக்கில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது என்னோடய மெஷர்மெண்ட் படி நான் வந்து 4 மடித்து வச்சுருக்கேன். ஸோ 1 2 இதில் 2. ஸோ 4 வந்து அதை நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய க்ளாத் எப்படி இருக்குதுன்னாக்கா, என்னோடய ஹைட் வந்து 55. இந்த க்ளாத்தோட டோட்டல் மெஷர்மெண்ட்டு ஹைட்டு எவ்வளோனாக்கா 58 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 58 ஹைட் 58 இன்ச்சு அப்படியே நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு 55 என்னோடய ஹைட்டு. நான் என்னென்னா மேலே 1 இன்ச்சும் கீழே 2 இன்ச்சும் விட போகிறேன். ஸோ அப்படியே எந்த ஒரு இதுவுமே குறைக்காமல் கட் பண்ணாமல் நான் 58 இன்ச்சு ஹைட் அப்படியே எடுத்திருக்கேன். என்னோடய பாடி வித்து எவ்வளோனாக்கா 68 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அகலம் வந்து ஒரு க்ளாத்தோட அகலம் வந்து 17 இன்ச் இருக்குது. ஸோ நான் 4 மடிச்சிருக்கேன். ஸோ 4 17 × 4 68 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த க்ளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் படி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ வேணும், எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அகலம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. அநேகமாக உங்களோட வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறாங்க, இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஃப்ரீ சைஸுங்கிறதுனால அதை என்ன இன்ச்சு நீங்கள் வந்து உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கோ அதை டிவைடட் பை 4ன்னு போட்டு அதை வந்து அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னோடய வித் வந்து 68 இன்ச் எடுத்திருக்கேன் நான். என்னோடய ஹைட் வந்து 58 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கிறேன் நான். ஆக்சுவலாக கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்காக இங்கே 1 இன்ச் விட்டுருக்கேன் நான். ஸோ டைம் செக்யூராக ஆகணும், டைம் சீக்கிரமாக முடியணுங்கிறதுனால வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு நைட்டி இருந்ததுன்னா அளவு நைட்டி வச்சு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நைட்டி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தைக்கும் இது எப்படியே வந்து தைச்சாலும் பரவாயில்ல. இதுவே வேறு யாருக்கோ தைக்கணுன்னாக்கா பர்ஃபெக்ஷனோடு தைக்கணும். ஒரு க்ளாத் உங்களுக்கு வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக வந்துச்சுனாக்கா நீங்கள் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு தொழிலாகவும் வச்சுக்கலாம். வாங்க எப்படி கட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா ஃபோல்டு வந்து என்னோடய பக்கம் இருக்குது, என் பக்கம் வந்து பார்த்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நான் என்னென்னு தைக்க போகிறேன்னாக்கா, ஃப்ரீ சைஸ் நைட்டி அப்படிங்கிறத விட எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க பிரெஸ்ட்டு ஃபீடிங், அதாவது உமன் ஃபீடிங் நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு தான் அதை மெஷர் பண்ணி தான் நான் இதை கட் பண்ண போகிறேன், மெஷர் பண்ண போகிறேன். ஸோ மெஷரிங் நான் எப்படி எடுத்துருக்கிறேன்னாக்கா, என்னோடய ஃபோல்டு இங்கே இருக்குது. ஓகே, இந்த ஃபோல்ட்லேருந்து நான் என்னோடய ஷோல்டர் வித்துக்கு வந்து ஃபுல் அளவு ஷோல்டர் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், இங்கேருந்து 9 இன்ச். 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு என்னோடய கழுத்து இங்கே 0லேருந்து 3 இன்ச்சுக்கு கழுத்து எடுத்துருக்கிறேன் நான். ஆக்சுவலாக எனக்கு வந்து 3.5 தான் வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வரப்போகுது. 1/2 இன்ச்சு நான் இங்கே வந்து சீவிங் அலவன்ஸ், அதாவது தையலுக்காக நான் 1/2 இன்ச்சு இங்கே விட்டுருக்கேன். அதனால் 3 எடுத்திருக்கேன் இங்கே. இது கான்ஸ்டன்ட், இது பெரியவங்க நைட்டி இருக்கிறதுனால ஃப்ரீ சைஸுங்கிறதுனால இப்படி தான் செய்யணும். ஆக்சுவலாக கழுத்துக்கு 3 இன்ச்சு விட்டுருக்கேன், 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஸோ இங்கேருந்து இந்த ஃபோல்டுலேருந்து இங்கே 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் விட்டுருக்கேன். இந்த 3 இன்ச்சுலேருந்து இங்கே, அதாவது நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே தான் கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 9 இன்ச்சு, இங்கே ஒரு கோடு.
ஆக்சுவலாக 3னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வரும்? இங்கே 3, 1 2 3 4 5 6, 6 இன்ச்சுக்கு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃபோல்டுலேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு லைனு. ஆக்சுவலாக நமக்கு 1/2 இன்ச்சு 3.5 இன்ச்சு தான் வந்து நமக்கு வந்து வேணும். இங்கே வந்து சீவிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம், அதாவது வெளியில் விட்டுருக்கோம். இங்கே தான் கட் பண்ண போகிறோம் 3 இன்ச்சுக்கு. இதுலேருந்து 6 இன்ச்சு இதில் வெளிப்பக்கம் போகுது, இதில் 9 இதில் கட் பண்ண போகிறோம். இதுதான் சீவிங் அலவன்ஸ் போகும். ஆக்சுவலாக நமக்கு ஸ்டிச் வந்து இங்கே வரும். இங்கேனாக்கா 8.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் வரும். 8.5 இன்ச்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீவிங் அலவன்ஸ் கிடைக்காது. அதனால் இதுலேருந்து இங்கே 1/2 இன்ச் விட்டு இங்கே தான் கட் பண்ண போகிறோம். டோட்டலாக நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இது வந்து 5 இன்ச் இருக்கணும். உங்கள் ஷோல்டர் வந்து 5 இன்ச் இருக்கணும். ஷோல்டர் வந்து 5 இன்ச் இருக்கணும். அதனால் சீவிங் அலவன்ஸ் இங்கே ஒரு அரையும் இங்கே ஒரு அரையும் விட்டுருக்கேன் நான். விட்டு நம்ம என்ன செய்யப்போகிறோம், இங்கேருந்து நான் வந்து ஆக்சுவலாக இங்கே பிகினிங் இங்கே ஃபோல்ட்லேருந்து இங்கே வந்து 9 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதே தான் நம்ம கீழே எடுக்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து கீழே 9 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சீவிங் அலவன்ஸ் கூட போகிறேன் நான். ஸோ 9.5 இன்ச்சுக்கு நீங்கள் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. பார்த்தா 9.5 இங்கே ஒரு கோடு போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு கோடு போட்டுருங்க. இதையும் ஒரு கோடு போட்டுட்டு இந்த 9.5யோட ஹாஃப் வந்து நமக்கு 4.25. 4.25ல் ஒரு கோடு போட்டு அதை இங்கே கார்னர் இப்படி வச்சு 2 இன்ச்சு நம்ம வெளியில் மார்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து க்ராஸில் 2 இன்ச்சு கொடுத்து மார்க் பண்ணி அதை கைக்கு கட் பண்ண போகிறோம். அது கர்வாக இந்த 4.25ல் படுற மாதிரி கர்வாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் பாதி இங்கே வரும். ஸோ உங்களுக்கு கர்வ் எடுத்துகிட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கர்வ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன் நான் மேலே. கழுத்துக்கு வந்து பேக் கழுத்து நான் வந்து பேக் கழுத்து எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்ட போகிறேன். பொத்தான் ஹூக்கு எதுவுமே வைக்க போகிறதில்ல. அதனால் மேலே இருந்து நம்ம 1 இன்ச் இங்கே விட்டுருக்கோம், ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கீழே பேக் இது வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ். அதாவது இங்கே நம்ம 3 இன்ச் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கே 3 இன்ச் விட்டோம்ல, அதுலேருந்து ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே இந்த இதுலேருந்து இங்கே 3 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். கீழே என்னோடய இறக்கம் வந்து 5 இன்ச்சு. ஆக்சுவலாக இதுலேயே நான் வந்து சீவிங் அலவன்ஸ் விட்டுருக்கேன் நான். இது மடித்து ஆக்சுவலாக எனக்கு வந்து 3.5 இன்ச் வந்து எனக்கு வந்து தைக்கிறதுக்கு வரும். 1/2 இன்ச்சு இதில் வந்து சீவிங் அலவன்ஸ் ஏற்கனவே நான் விட்டுருக்கேன். அதனால தான் 3 இன்ச்சுங்கிறேன். இதில் 5 இன்ச்சு என்னோடய இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு. இது 1/2 இன்ச்சு சீவிங் அலவன்ஸ்க்காக நான் 5 இன்ச்சு இங்கே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமே, பாக்கழுத்து வேணும்னா பாக்கழுத்து, ரவுண்டு வேணும்னா ரவுண்டு. இதில் ரவுண்டு வேணும்னா நீங்கள் வந்து ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். பேக் கழுத்து எப்போதும் ரவுண்டு. ஸோ ரவுண்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து நீங்கள் வந்து பாக்கழுத்து ஆஸ் இட் இஸ் பாக்கழுத்து அப்படியே விட்டுறலாம், இல்லைனா நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டான உள்ள ஒரு ஃப்ரீ சைஸ் நைட்டிக்குள்ள மெஷர்மெண்ட்டு. இது நம்ம வந்து 1/2 இன்ச்சு இங்கே சீவிங் அலவன்ஸ் இங்கே 1/2 இன்ச்சு விட்டோம்ல, இது வந்து ஸ்லோப் நமக்கு வரும். எப்போதும் தெரியும் உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இப்படி ஸ்லோப்பாக தான் வரும். ஸோ அந்த ஸ்லோப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. அதனால தான் நம்ம வந்து இங்கே 9.5 சொன்னேன். ஸோ இந்த 1/2 இன்ச் இங்கே போயிடும். இதுதான் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் நைட்டி இப்படி தான் வரும். இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ சைஸ் நைட்டு வந்து ஃபீடிங் நைட்டி மாதிரி நான் தைக்க போகிறேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே என்னோடய ஃப்ரண்ட் நெக் முடியுது, ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நான் 10 இன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஸ்கேலு 0லேருந்து 10 இன்ச்சு
இது எதுக்கு இந்த 10 இன்ச் அப்படின்னாக்கா, நான் இங்கே வந்து பட்டி கொடுத்து பொத்தான் அப்படி பட்டன் அப்படி இல்லைன்னா ஜிப்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் என்னை வந்து கேட்டவங்க வந்து பட்டன் கேட்டாங்க. ஸோ அதனால் பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் ஆக்சுவலாக இதில் நான் காட்ட போகிறேன். அதனால் இதை வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் கையை கட் பண்ணுறேன். கை சிசர் எப்போதும் தூக்கி கட் பண்ணக்கூடாது, ரொம்ப இதான கட் பண்ணணும். கை கட் பண்ணியாச்சு. ஷோல்டர் உங்களுக்கு தெரியுது, ஷோல்டர் ஸ்லிப்புக்கு நம்ம வந்து 1/2 இன்ச் நம்ம விட்டோம் நம்ம. ஸோ 1/2 இன்ச் வந்து அங்கே கட் பண்ணக்கூடாது, இங்கே கட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நான் எங்கே லைன் போட்டிருக்கணும், 1 இன்ச்சுக்கு லைன் போட்டேன்ல, அந்த 1 இன்ச் லைனில் தான் கட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே 1 இன்ச்சு கட் பண்ணிடுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்லோப் இங்கே ஆரம்பித்து இப்படி கீழே வரமாக இப்படி தான் கட் பண்ணணும். இப்போது பேக் நெக்கு எப்போதும் ஸ்டார்டிங் வந்து நம்ம பேக் நெக் தான் கட் பண்ணணும். கீழே எனக்கு வந்து 4 க்ளாத் இருக்குது. ஸோ பேக் நெக்கு இப்போது இங்கே தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து வரணும். இங்கே தான் ஸ்டிச்சிங் வரணும். இங்கெல்லாம் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஸ்டிச்சிங் வந்து இங்கே தான் வரும். 1/2 இன்ச் விட்டோம்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இங்கே இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அங்கெல்லாம் ஒரு நாஷ் இந்த மாதிரி நாஷ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இப்போது கை கட் பண்ணியாச்சு, பேக் நெக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் நெக் கட்